ஸ்கூலில் கிட்ஸ் எல்லாத்துக்கும் செடியெல்லாம் கொடுத்து நட சொல்லி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதை பார்த்தோன்னா என் பொண்ணு நானும் போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டேன்னு ஓடிட்டேன். அதே நம்ம 12 மணிக்கு ஸ்கூல்லேருந்து அழைக்கணுன்னாலும் கஷ்டமாக இருக்குது, 3:30 அழைக்கணுனாலும் கஷ்டமாக இருக்குது. வெயில் பல்ல கட்டிட்டு பப்பரக்கான அடிக்குது. 12 மணிக்கு போனாலும் 3:30 மணிக்கு போனாலும் போதும் ஆகிடுது. எனக்கு இப்போலாம் என் பொண்ணுக்கு 4:30 மணி வரைக்கும் ஸ்கூலில் இருந்தால் கூட போதுமே அப்படி மாதிரி தான் இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நல்ல காரமான பூண்டு சட்னி அரைச்சி நல்லெண்ணெயில் தாளிச்சிருந்தேன். மாவு வந்து நல்லா புளிச்சிருந்துச்சு. புளிச்ச மாவுக்கு இந்த மாதிரி நல்ல பூண்டு சட்னி அரைச்சி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்தேன். என் பொண்ணு பிரேக்ஃபாஸ்ட்டாவது டின்னராது லஞ்சாது எதுவாக இருந்தாலும் எனக்கு எப்போ மூடு இருக்கோ அப்போ தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் அது. அவளுக்கு வந்து ஸ்நாக்கு வந்து கொய்யாப்பழம் மட்டும் கொடுத்துருந்தேன். லஞ்ச் ஏன்னா வேணான்ட்டாங்க, ஆஃப் டே தான் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால மதியம் 12 மணிக்கெலாம் பாப்பா வீட்டுக்கு வந்துடும். இந்த கொய்யாப்பழம் கொடுத்துருக்க திருப்பி ரிட்டன் அப்படியே தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்நாக்ஸுமே இப்போ ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறா, ஸ்கூலில் எடுத்துகிட்டு வந்துடுறா. இந்த காலத்து பிள்ளைங்களுக்குலாம் சாப்பாடு ஈஸியாக கிடைக்குது, ஆனால் அதை சாப்பிட தான் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கீப் வாட்சிங். பை.